பிதாவின் திரியேக நாமும் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான இறை மக்களே, இந்த நாள் பரிசுத்த யோவானின் பாலைவன சத்தமாக உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற அற்புதமான ஒரு நாள். என்னுடைய நீதியின் நிமித்தம் நீங்கள் இந்த தேசத்தை சுதந்திரிக்க போகிறீர்கள். இன்றைக்கு மனித நீதியை குறித்து நாம் உலகத்தில் அறிந்து கொண்டிருக்கிறோம். சுயநீதியை குறித்து அறிந்திருக்கிறோம். பெருமைக்குரிய நீதியை குறித்து அறிந்திருக்கிறோம். இவையெல்லாம் தனக்குத்தானே பேசிக்கொள்கிற ஒரு முன் அடையாளங்கள். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தரோ, இஸ்ரவேலே கேள், என்னுடைய நீதி நிமித்தம் உனக்கு இந்த தேசத்தை நான் சொந்தமாக்குவேன். இன்றைக்கு இந்த 24ஆம் தேதி தேசிய பஞ்சாயத்து ராஜ் நாட்கள். இது ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 24ஆம் தேதி தேசிய பஞ்சாயத்து திருநாளை அப்போதைய பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் துவங்கி வைத்தார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 73வது திருத்தத்தை கொண்டு 1992 இது நிறைவேற்றப்பட்டது. இது நிறைவேற்றப்பட்டு 1993ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் தேதி நடைமுறைக்கு வந்தது. 73வது அரசியலமைப்பு சட்டத்தின் விளைவாக பஞ்சாயத்துகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டது. அன்று முதல் ஏப்ரல் 24 பெண்கள் அரசியல் மேம்பாடு நாளாக கடைபிடிக்கப்பட்டது என்று சொல்லி அறிவோம். இது கடவுளுடைய நீதி. இன்றைக்கு ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதி என்று அரசியலிலும் சரி, சமுதாயத்திலும் சரி, கலாச்சாரத்திலும் சரி, ஜாதியத்திலும் சரி, திருச்சபையிலும் சரி பார்க்கப்படுகிற வேளையில், ஆனால் கர்த்தருடைய நீதியின்படி நாம் நடக்கும் பொழுது, அவருடைய நீதி என்று சொன்னால் யார் என்று சொன்னால், யாரெல்லாம் வெறுத்து ஒதுக்கப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த திருச்சபையில் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்களோ, அதாவது யாரெல்லாம் இன்றைக்கு குரல் எழுப்ப முடியாமல் சத்தமின்றி இருக்கிறார்களோ, அவர்களுக்கு கடவுள் ஒரு உயர்ந்த தேசத்தை, செழிப்புள்ள வாழ்க்கையை, பாலும் தேனும் ஓடுகிற பரிசுத்தமான தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆகவேதான் ஆணுக்கு அரசியலிலே பங்காகவும் பெண்ணுக்கு பங்கு இல்லை என்று சொன்ன அந்த திட்டத்தை மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது 1992 இந்த சட்டத்தை கொண்டு வந்து பெண்கள், கர்த்தருடைய நீதி அதுதான், பெண்கள் ஆணும் பெண்ணும் சமம் என்ற நீதி, அந்த நீதியின் அடிப்படையில் தான் உங்களை நான் உயர்த்துவேன் என்கின்றார். இன்றைக்கு வெறுத்து ஒதுக்கப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட பெண்ணினத்தை கடவுள் தம்முடைய நீதியினாலே மக்களில் ஒருவராக, சமுதாயத்தில் ஒருவராக, உயிர்களில் ஒருவராக, மனிதர்களில் ஒருவராக பெண்களை கருதி என்ன செய்கிறார்? அங்கு அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறார். படைப்பிலே அவருடைய நீதியை வெளிப்படுத்தி இருவரும் சாயலாக ஒரே சரீரமாக படைக்கப்பட்டார்கள் என்று சொல்கிறார். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை குறித்து, பெண்களை குறித்து சொல்லும் பொழுது சற்று வித்தியாசமான முறையிலே சொல்வார். இது கர்த்தருடைய நீதி அல்ல, ஆனால் கடவுளுடைய நீதி ஒதுக்கப்பட்டவர்களை, நிராகரிக்கப்பட்டவர்களை ஆண்டவரோடு இணைக்கிறது, அவரிடத்தில் உயர்வை பெற்றுக்கொள்வது. அப்படிப்பட்ட உயர்வை இன்றைக்கு நாம் சமுதாயத்தில், ஜாதியத்தில், இந்த திருச்சபையில் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், வெறுமையாக்கப்பட்டிருக்கலாம், நிராகரிக்கப்பட்டிருக்கலாம், பலரால் தள்ளப்பட்டிருக்கலாம், குறைவாக பேசப்பட்டிருக்கலாம், மரியாதை குறைவாக நடத்தப்பட்டிருக்கலாம், அவமானங்களை சந்தித்திருக்கலாம், எந்த ஒரு உதவியும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு தம்முடைய நீதியை உங்களுக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளமா? அந்த நம்பிக்கையோடு நாம் இந்த நாளை துவங்குவோம். கர்த்தர் இந்த நாளை அற்புத நாளாக மாற்றுவார். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளினுடைய முக்கியமான காரியங்களில் உம்முடைய நீதியை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய நீதியின்படி ஆண்டவரே, நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேசத்தை உம்முடைய நீதிப்படி ஒற்றுமையாக ஆண்டவரை சமமாக கொடுத்திருக்கிறீர். இன்றைக்கும் அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் உலகத்தில் ஆண் பெண் என்ற வித்தியாசம், ஜாதிய வேறுபாடு, இன வேறுபாடு, பொருளாதார வேறுபாடு இல்லாமல் அனைவரையும் ஒன்றாக நேசிக்கின்ற நல்ல இருதயத்தை கொடுத்துள்ளோம். இந்த கோடை காலங்களில் ஏற்படுகிற பொல்லாத விக்கினங்கள் ஒன்றும் சரீரத்துக்கும் எங்கள் ஜனங்களுக்கும் பாதிப்பை கொடுக்காது நீர் பாதுகாத்து கொள்ளும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.